ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஆடி கிருத்திகை கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டும் ஒரே நாளில் வந்திருக்குது. அதுக்கு உண்டான சமையல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு உண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சாம்பார் பொடி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, சின்ன வெங்காயம். சாம்பார் பொடி நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்கு காயெல்லாம் வெந்துருச்சு. நான் வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். நான் தக்காளியும் பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சின்ன துண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இதில் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சுங்க. நான் கொத்தமல்லி கருவேப்பிலை அதிலே போட்டுட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வாங்க சாம்பார் தாளிச்சிக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டுக்கிறேன். இதிலே கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளித்து நம்ம குழம்புல கொட்டிக்கலாம். கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் இறக்கி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வெந்துருச்சுங்க, வடிச்சிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரைக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்சிடுச்சு. வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் தனியா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வாங்க, வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி. அங்கே உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் கடுகு போட்டுட்டேன், பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். துண்டு பூண்டு, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நசுக்கி வச்சுருக்கேன், அதிலே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஸ்பூன் தனியா மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேங்க, இதை அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ இறக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இப்போ 1 கப்பு கடல மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக, பின் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக சோம்பு, பெருங்காயம் கொஞ்சமாக, ஸ்பூன் உப்பு, ஒரு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், இதையும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். வாங்க, நான் கடாயை வச்சு 100 கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே பக்கோடா கிள்ளி போட்டுக்கலாம். சிறு தீயில வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் நம்ம திருப்புறத்துக்குள்ளார. எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் மீதி இருக்கிறதையும் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வேகட்டும். எல்லாம் வெந்துருச்சுங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை உப்பு பருப்பு வாங்க வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை உப்பு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கப்பு அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். நான் இதிலேயே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 கப் அரிசி மாவு இதில் போட்டுக்கிறேன். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இன்னும் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிங்க. நான் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேங்க. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும்.
இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. பாருங்கள், கையில் ஒட்டலை அவ்வளோவா. நான் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கிறேன். வாங்க, இந்த பவுலில் வந்து நான் 1.5 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிட்டேங்க. தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. 200 கிராம் நம்ம இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த தண்ணியிலே எல்லாத்தையும் வேக போடுறேங்க. வேகட்டும். இதிலே வேக போட்டுக்கலாம். உருண்டை எல்லாம் நல்லா கொதித்து மேலே வருது. இதே கப்பில் 1 ஸ்பூன் வந்துட்டு நான் அரிசி மாவு போட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரைச்சி வச்ச அரிசி மாவு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நான் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேங்க. ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கொஞ்சம் நேரம் சுண்டோட்டை கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பால் கொழுக்கட்டை ரெடி. இங்கே பாருங்கள், நான் இதில் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். வாங்க, கிருஷ்ணரும் முருகருக்கு உண்டான சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பால் கொழுக்கட்டை, அவலு, தேங்காய் சர்க்கரை, பால், நெய், வெண்ணெய், பக்கோடா, உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் ஃப்ரை, முருங்கைக்கீரை உப்பு பருப்பு, வெள்ளை சாதம், முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார். கிருஷ்ணரும் முருகருக்கு உண்டான எங்கள் வீட்டு சமையல். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.